அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நோக்கி பார்க்க இந்த நல்ல தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். நீர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுகிற தேவன். ஆண்டவரே, கர்த்தருக்கு பயந்து நீதி செய்கிறவன் அவருக்கு உகந்தவன் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி ஆண்டவரே, நீதி செய்கிறவர்களாய் காணப்பட, சரியானதை செய்ய எங்களை ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். லூக்கா 9வது அதிகாரம் 49வது வசனம். அப்பொழுது யோவான் அவரை நோக்கி, ஐயரே, ஒருவன் உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை நாங்கள் கண்டு. யோவான் 12 சீஷர்கள்ல ஒருத்தர். அவர் இயேசு கிறிஸ்துவனிடத்துல உங்க நாமத்தை சொல்லி பிசாசுகளை ஒருத்தன் துரத்துறான், அத நாங்க 12 பேரும் பார்த்தோம். அவன் எங்களுடனே கூட உம்மை பின்பற்றாதவனானபடியால், அவன் உங்களை பின்பற்றுகிறவன் கிடையாது. 12 சீஷர்கள் இயேசுவை பின்பற்றினாங்க, அவர்கள ஒருத்தன் கிடையாது. ஆனா அவன் பிசாசுகளை துரத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தடுத்தோம் என்றான். அவன் பிசாச உம்முடைய நாமத்துல துரத்தக்கூடாது, ஏன்னா அவன் உம்மை பின்பற்றுகிறவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோவான் அந்த செய்திய இயேசு கிறிஸ்துவனிடத்துல சொல்றார். அதற்கு இயேசு, தடுக்க வேண்டாம், நமக்கு விரோதியாய் இராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான். நமக்கு விரோதி இல்லைன்னா அவன் நமக்கு சப்போர்ட்டா தான் இருக்கிறான். ஒருவேளை அவன் கூடயே இல்லாட்டா கூட அவன் நமக்கு சப்போர்ட்டா தான் இருக்கிறான். இதே மாதிரி ஒரு வசனத்தை யோவான் 11:23 நம்ம வாசிக்கலாம். யோவான் 11:20 யோவான்ல லூக்கா 11:23 இதே மாதிரி ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். லூக்கா 11:23, என்னோட இராதவன் எனக்கு விரோதியாய் இருக்கிறான். என் கூட இல்லாதவன் எனக்கு விரோதியா, என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா இங்க அவன் நமக்கு விரோதி கிடையாது, அதனால நமக்கு சாதகமா தான் இருக்கிறான். பிசாசுகளை துரத்துறான், அப்ப நமக்கு சாதகமா தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து அதை தடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றார். பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாள் சமீபித்த போது, எடுத்துக்கொள்ளப்படும் நாள் அப்படின்றது இயேசு கிறிஸ்துவோட மரணம், உயிர்த்தெழுதல், அப்புறம் பரலோகத்துக்கு ஏறி போற நாள். அந்த எடுத்துக்கொள்ளப்படுகிற நாள் சமீபமா இருக்கிற போது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பினார். எருசலேமுக்கு போகும்படியா முகத்தை திருப்பினாரு. ஏன்னா ஏற்கனவே 22வது வசனத்துல தான் மரிக்க போறதையும் 3ஆம் நாள் உயிர்த்தெழ போறதையும் ஏற்கனவே சொன்னாரு. அடுத்து 31வது வசனம் இதுல அவருடைய மரணம் எருசலேம்ல நிறைவேற போகிறத குறிச்சு மறுரூப மலையில மோசே எலியா அவங்களோட பேசுகிறத நம்ம பார்த்தோம். அப்ப அவருக்கு நல்லா தெரியும் தேவனுடைய திட்டம் என்ன, அதை நிறைவேற்றும்படியாதான் இந்த உலகத்துக்கு வந்தோம் அப்படின்றத. அதனால இப்ப அந்த தேவ திட்டம், ரட்சிப்பின் திட்டம் நிறைவேறும்படியா எருசலேமுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய முகத்தை திருப்பினார். தமக்கு முன்னாக தூதர்களை அனுப்பினார். அவர்கள் போய் அவருக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி சமாரியருடைய ஒரு கிராமத்திலே பிரவேசித்தார்கள். அவருக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்றதுக்காக ஒரு சமாரியா கிராமத்துக்கு போறாங்க. சமாரியர்களை யூதர்கள் ஏற்றுக்கொள்றதில்ல. யோவான் 4வது அதிகாரம் 9வது வசனத்துல அந்த சமாரியா ஸ்திரீ, நீ யூதரா இருக்க, என்கிட்ட தண்ணி எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அந்த சமாரியா கிராமத்துல ஒன்றுக்கு இவங்க தூதர்களை அனுப்புறாரு. அவங்க பிரவேசிக்கிறாங்க.
அவருக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படியா அனுப்பி வைக்கிறாரு. அவருடைய சார்பாக செயல்படும்படியா 2 பேரை அனுப்பி வைக்கிறாரு. அந்த சமாரியர்கள் எருசலேம்ல போய் தொழுது கொள்ளணும் அப்படின்னு யூதர்கள் சொல்றத ஏற்றுக்கொள்ளாத ஆட்கள். இத குறிச்சு யோவான் 4:20 கூட நம்ம வாசிக்கிறோம். அப்படி யூதர்களை ஏற்றுக்கொள்ளாத அந்த சமாரியர்களுடைய கிராமத்துல போய் இடத்தை ஆயத்தம் பண்ணி போறாங்க. அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாய் இருந்தபடியால், அவரோட நோக்கம் எல்லாம் எருசலேமுக்கு போறதா. அதுக்கு முன்னாடி இங்க ஒரு இடத்தை ஆயத்தம் பண்றாங்க. அப்ப இதெல்லாம் அவங்களுக்கு இந்த சமாரியர்கள் அவருடைய நோக்கத்தை அறிந்திருக்கிறாங்க. அவர் எருசலேமுக்கு போறாரு அப்படின்றத அறிந்து அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. சமாரியர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை. ஏன்னா இவர் எருசலேமுக்கு போறாரு அப்படின்னு சொல்றத அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, இயேசு கிறிஸ்துவோட சீஷர்கள் 12 பேர்ல இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸா இருக்கிறாங்க. பேதுரு, யோவான், யாக்கோபு. அதுல 2 பேர் யாக்கோபும் யோவானும் என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறக்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். எலியா வானத்துல இருந்து அக்கினியை இறக்குனது போல இந்த ஜனங்களை எல்லாம் அழிக்கும்படியா, ஏன்னா இவங்க ஏற்றுக்கொள்ளல உண்மை, அதனால நான் அழிச்சு போடுறேன், நாங்க அழித்து போடும்படியா எங்களுக்கு கட்டளை கொடுக்கணும், உமக்கு சித்தமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அழிக்கிறதுக்கு வரல, ரட்சிக்கிறதுக்கு தான் வந்தாரு. யோவான் 3வது அதிகாரம் 17வது வசனத்துல கூட நம்ம வாசிக்கிறோம். யோவான் 3:17, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி, தண்டனை கொடுக்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்திற்கு அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அழிக்கிறதுக்கு அனுப்பல. உமக்கு சித்தமா அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அவர் திரும்பி பார்த்து அவங்க கேட்ட கேள்விக்கு இப்ப பதில் சொல்லும்படியா, நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்களா என்று அதட்டி, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி எப்படிப்பட்டது அப்படின்றது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட அதட்டி, மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார். அழிச்சு போடுறதுக்கு வரல, அவங்கள ரட்சிக்கும்படியா சிலுவை மரணத்துல மரத்தின் மூலம் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி ஜனங்களை ரட்சிக்கிறதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படின்றத அவங்களுக்கு புரிந்து கொள்ளும்படியா விளக்கி சொல்றார். அதன் பின்பு அவர்கள் வேறொரு கிராமத்துக்கு போனார்கள். வேற ஒரு கிராமத்துக்கு போறாங்க. இந்த கிராமத்துல ஏற்றுக்கொள்ளல, அடுத்த கிராமத்துக்கு போறாங்க. அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன். இப்ப ஒருத்தன் சொல்றான், நீங்க எங்க போனாலும் நான் உம்மை பின்பற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உங்க பின்னாடி வருவேன், பின்பற்றி வருவேன். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கும் கூடுகளும் உண்டு. நரிக்கு தங்குறதுக்கு குழி இருக்கு, ஆகாயத்து பறவையா இருந்தா அதுக்கு கூடு இருக்கு. மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு இளைப்பாடுறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவன் உம்மை பின்பற்றி வருவேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு பதிலா இந்த வார்த்தைகளை சொல்றாரு. இயேசுவை பின்பற்றுறது ஈஸி கிடையாது, அது வசதியானது கிடையாது. நிறைய தியாகம் நிறைந்த வாழ்க்கை வாழணும். தலை சாக்கிய கூட இடம் இல்லாத சூழ்நிலையில இயேசு இருந்தத அங்க சொல்லப்பட்டு, இயேசுவை பின்பற்றுறதுன்றது ரொம்ப வசதியான வாழ்க்கை கிடையாது அப்படின்றத அவன் புரிந்து கொள்ளும்படியா அவனுக்கு விளக்கி சொல்றார்.
வேறொருவனை அவர் நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். முதல்ல வழியில போகிற ஒருத்தன் நான் உம்மை எங்க போனாலும் உம்மை பின்பற்றுவேன்னு சொன்னா. இப்ப இயேசு ஒருத்தனை பார்த்து என்னை பின்பற்றி வா அப்படின்னு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும். இவன் என்ன சொல்றான்னா, என் தகப்பன் மரித்த பின்பு அவரை அடக்கம் பண்ணி அவருக்கு செய்ய வேண்டிய எல்லா முறைமைகளையும் செய்து முடிச்சுட்டு, அவங்களோட யூதரோட கலாச்சாரத்தின்படி அதெல்லாம் செய்து முடிக்க அதிக நாள், 1 வருஷம் கூட ஆகலாம். அவ்வளோ நாளைக்கு அப்புறம் நான் எனக்கு உத்தரவு, அதுக்கப்புறம் நீங்க சொல்றத செய்யறேன். உடனடியா ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அதுக்கு ஒரு காரணம் சொல்லி தாமதிக்க பண்றான். நான் போய் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டு உங்களை பின்பற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்படி சொல்லும்போது அதற்கு இயேசு, மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி. மரித்தவர்களை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னுடைய தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி, என்னை பின்பற்றி வா, என்னுடைய வேலையை செய்ய. உடனடியான கீழ்ப்படிதலை இயேசு நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாங்க. ஏதாச்சும் ஒரு சாக்கு போக்கு சொல்லி அதை தடுக்காம உடனடியா கீழ்ப்படியும்படியா விரும்புகிறாங்க. பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, அடுத்து 3வது ஆளை இங்கே நம்ம பார்க்கிறோம். அவன், ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவர்களிடத்தில் அனுப்புவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும். நான் உம்மை பின்பற்றேன் அப்படின்னு அவனா சொல்றான். ஆனாலும் பின்பற்றேன்னு சொல்றான். ஆனா என்ன சொல்றான்னா, அதுக்கு முன்னாடி நான் போய் எங்க வீட்டுல இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் அவங்க என்னை அனுப்பி வைக்கும்படியா எனக்கு உத்தரவு கொடுக்கணும். பின்பற்றணும் தீர்மானம் பண்ணிட்டான். ஆனா அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றான்னா, ஆனாலும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வீட்டாருடைய உத்தரவு வாங்கும்படியா எனக்கு உத்தரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 19 இருந்து 21 வரைக்கும் வசனத்துல பார்த்தோம்னா, எலிசாவை பார்த்து எலியா என்னை பின்பற்றி வா அப்படின்னு ஒரு அழைப்பு கொடுக்கும்போது, அங்க எலிசா சொல்றாரு, நான் போய் என் தாய் தகப்பன்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறத, அந்த சம்பவத்தை அங்க பாக்குறோம். அப்ப அவர் சொல்றாரு, நீ போய் உத்தரவு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு. ஆனா நான் சொன்னதை மட்டும் மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்றாரு. ஆனா இங்க இயேசு கிறிஸ்து இவன் கிட்ட என்ன சொல்றாருன்னா, அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன் எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியானவன் அல்ல. கலப்பை மேல கையை வச்சுட்டா ஒரே நோக்கத்தோடு தன்னுடைய வேலையை மாத்திரம் செய்யணும். நீ என்னை பின்பற்றி வரணும்னு நினைச்சிட்டேன்னா மற்ற சிந்தனைகள்லாம் உன்கிட்ட இருக்கக்கூடாது. கலப்பையில கை வச்சுட்டேன்னா வச்சவன் பின்னிட்டு பார்க்க கூடாது. அப்படி பார்க்கிறவன் எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியானவன் அல்ல. அந்த நோக்கத்தை விட்டு வழி விலகி வேற காரியங்கள்ல முக்கியத்துவம் கொடுக்கறவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியானவன் அல்ல அப்படின்றத சொல்றாரு. அப்ப இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம்னா, யோவான் சொல்றாரு, ஒருத்தன் உம்முடைய நாமத்தினால பிசாசுகளை துரத்துறான், அவனை நாங்க தடுக்கிறோம்னு சொன்னோடனே இயேசு சொல்றாரு, தடுக்க வேண்டாம், அவன் நமக்கு விரோதி கிடையாது, அவன் நமக்கு பட்சமானவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவர் எருசலேமுக்கு போகிறதுக்கு தன்னுடைய மரணத்தை குறித்து, அந்த வேலை நெருங்கியது, சமீபமா இருக்கு, உயிர் தெழுதுகிற பரலோகத்துக்கு போற நேரம் சமீபமா இருக்குன்னு நினைச்சு எருசலேம் போகணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண சொல்றாரு. அதுக்காக
சமாரியாவுக்கு இப்ப சமாரியா தேசத்துல உள்ள ஒரு கிராமத்துக்கு போகும்போது அந்த கிராமத்தார் அவங்கள ஏற்றுக்கொள்ளல. அப்ப வந்து யாக்கோபும் யோவான்னு சொல்றாங்க, எலியாவை போல நம்ம வானத்துல இருந்து அக்கினி இறக்கி அவங்களெல்லாம் அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லும்போது இயேசு சொல்றாரு, அழிக்கிறதுக்கு நான் வரல, ரட்சிக்கிறதுக்கு தான் நான் வந்தேன். அதனால நீங்க இன்ன ஆவி உடையவர்களா இருக்கீங்க அப்படின்றத அறிந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒருத்தன் வந்து நான் உங்களை எங்க போனாலும் பின்பற்றுவேன்னு சொன்ன உடனே மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை அப்படின்றது, இயேசுவை பின்பற்றுறது ஈஸியான காரியம் இல்லை, வசதியான காரியம் இல்லை. அநேக தியாகங்களை செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அதற்கு ஆயத்தமா இருக்கணும்ன்றத கற்றுக் கொடுத்தாரு. ரெண்டாவது ஒருத்தனை பார்த்து என்னை பின்பற்றி வான்னு சொல்றாரு. அவன் உடனே கீழ்ப்படியாம என் தகப்பனை அடக்கம் பண்ணிட்டு அப்புறம் வந்து உங்களை பின்பற்றேன்னு சொல்லிட்டு ஒரு காரணம் சொல்றான். ஆனா வந்து மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட அழைப்புக்கு உடனடியா பதில் செவி கொடுக்கணும், தாமதிக்க கூடாதுன்றத கற்றுக் கொடுக்கிறாரு. மூன்றாவது ஒருத்தன் வந்து நான் உங்களை பின்பற்றேன் அப்படி அதுக்கு முன்னாடி வீட்டுல போய் பெர்மிஷன் வாங்கிட்டு வரேன், உத்தரவு வாங்கிட்டு வரேன்னு கேட்கும்போது கலப்பை மேல கை வச்சுட்ட பின்னிட்டு திரும்பி பார்க்க கூடாது, அப்படி பார்க்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உகந்தவன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு நோக்கம் எல்லாம் தேவ சித்தத்தை செய்யும்படியா அவரை பின்பற்றுகிறதையே நோக்கமா வைத்து செயல்படணும். அப்படி இருந்தாதான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியானவங்க அப்படின்றத கற்றுக் கொடுக்கிறத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல கூட ஆண்டவரே கர்த்தாவே, நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை பின்பற்றுகிறதுல உத்தமமாய் பின்பற்ற எங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. எத்தனை கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரவம் வந்தாலும் உம்மை பின்பற்றுகிறதுல உறுதியாய் இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க சொல்ற வார்த்தைக்கு உடனடியா கீழ்ப்படிய ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை பின்பற்றுகிற தீர்மானம் எடுத்த நாங்கள் பல்வேறு சாக்குப்போக்களை சொல்லாதபடிக்கு எங்களுடைய நோக்கமெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த சிந்தனை உடையவர்களாய் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிறவர்களை பயன்படுத்துங்க. அநேக ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். சுவிசேஷ பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய பலன் தந்து கிருபை தந்து வழி நடத்துங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.